என்னால இன்னும் மறக்கவே முடியல சுரேஷ். அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கீங்களா இப்படி பண்ணுவாடா? சரி அவளை விடுங்க. ஆனா இப்ப எனக்கு மனசுல இருக்கிறது ஒண்ணே என்ன ஒண்ணுதான். சௌமியா? இவ்ளோ நடந்தும் நீங்க என்ன பிக்கப் பண்ண வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. விடுங்க சௌமியா, இதுல என்ன இருக்கு? உங்க அப்பா அம்மா உங்களை புரிஞ்சுட்டாங்களா? அது போதும். ஆமா சுரேஷ், அதுதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. விடுங்க, பாத்துக்கலாம். சௌமியா, நல்லா புடிச்சுக்கோ. இன்னும் கெட்டியா புடிச்சுக்க. இனிமேல் நம்மள யாரும் எதுவும் கேட்க முடியாது. தரணி, தரணி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்ன இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிட்டாரம்மா. பாத்தியம்மா, யாரும் கேட்க முடியாதுங்கிறாரு. சரி அழாத, எல்லாம் நம்ம நேரம். அப்போ அவர் என்ன வேண்டான்னு தானே நினைச்சிட்டாரு. விடு தரணி. இல்லம்மா, எல்லாம் போச்சு. மனசை தளர விடாதம்மா. எப்படிமா? அதான் பார்த்தல்ல. அன்னைக்கு நீ பண்ணதுக்கு பதில் தரணும்னு இப்படி பண்ணிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு இப்ப துணை என் அண்ணன் தான். அவர் பாத்துக்குவாரு. இல்லம்மா, மாமா சொல்லி இவரு கேட்டாலும் எப்படிமா எப்படிமா இன்னொருத்தைய பைக்ல கூட்டிட்டு? தரணி அழாத, வா போலாம். வாமா போலாம், வா. அழாதம்மா. இன்னும் எங்க கையை வச்சிட்டு இருக்கீங்க? கையெடுங்க. சாரி, வண்டி வேகமா போனதுனால பயந்து. அதான் அவ பாத்துட்டால, இனி அவ அழுதே சாவட்டும். என்னடா சொல்ல போற? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. சொன்னா கேட்க மாட்டான்டா. சொல்லி பாப்போம். சுரேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேச விருப்பம் இல்லைனா வேணாம். நான் அப்படி சொன்னேன்னா? சொல்லுமா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. சரி சொல்லுடா, என்ன விஷயம்? இது பாரு சுரேஷே, இது விஷயமா உங்ககிட்ட பேசுறது இதான் லாஸ்ட் டைம். சுரேஷ், நீ தப்பா எடுத்துக்காத. சௌமியா விஷயமா தான் பேசணும். என்னடா நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கிறது உனக்கே தெரியுதா இல்லையாடா? டேய், என்னடா இன்னும் இதையே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மச்சான், வர வர உன் நடவடிக்கையே சரியில்லடா. என்னது, நான் அவளை பைக்ல கொண்டு வந்து விடுறது சொல்றீங்களா? அதே தான் பிடிக்கல, போதுமா? இத பாரு சுரேஷே, இது விஷயமா நம்ம எத்தனையோ தடவை பேசியிருக்கோம். என்னப்பா? என்ன இப்ப வா? டேய், நீ பண்ற தப்புடா. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவ சட்டை நிப்பாட்டிக்குவா. உன்கிட்ட நாங்க போற வேண்டி இருக்கு. நீங்க இன்னும் சௌமியா பழையபடி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. சும்மா பழைய சௌமியன்னு சொல்லாதடா. எதிரா பழசு? உங்க வீட்டுல நடந்த அத்தனை சண்டைக்கு அவதான் காரணம். ஏன் இப்ப தாரணி வரைக்கும் வந்திருக்க பிரச்சனைக்கு அவதான் காரணம். டேய், தயவு செஞ்சு அவளை பத்தி நீங்க பேசாதீங்க. சத்தியமா சொல்ற மச்சான், இந்த இடத்துல தான் எங்களுக்கு கடுப்பு வருது. ஆமா மச்சான், இவன் சரியா தான் பேசிட்டு இருக்கான். கல்யாணத்துல உங்க குடும்பத்தையே தலகுனிய வச்சால, அவளை மன்னிச்சு நீ உன் பைக்ல ஏத்துவ. ஆனா உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற தாரணி பேச்சு எடுக்க கூடாதா? டேய், அவ எங்க அம்மா விஷம் வச்சு கொல்ல பார்த்தவன். நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, ஆனா எங்களுக்கு தாரணி அப்படிப்பட்ட பொண்ணா தெரியல. நீ நம்புறியா நம்பிக்கோ. அது நீ, உன் அம்மா, தாரணி சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு பிடிக்கலையா நாங்க பேசல. நீ பேச விரும்பினா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நாங்க பேசுவோம். ஏன் இது வரைக்கும் அப்படித்தானே இருந்தோம்? நமக்குள்ள எப்ப முட்டிச்சு? அந்த சௌமியா வரப்போய் தானே. சும்மா என்ன திரும்ப திரும்ப அதே பேசி. ஆமா, கேட்டா உயிரை காப்பாத்தினவன்னு சொல்லுவ. இருக்கட்டும், அதுக்காக இவ்வளவு தூரத்துக்கா போவ? டேய், அவளை நீ பைக்ல கூட்டிட்டு வரதும் கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறதும் டிரைவர் மாதிரி இருக்குடா. வீட்டுல இதை வச்சு பிரச்சனை வருது நீயும் சொல்ற. இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு நீ அவளை கூட்டு வரதா முக்கியமா? டேய் சுரேஷ், இத பாரு, என்னடா இவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்களேன்னு நினைக்காத. எங்களுக்கு சங்கடமா இருக்குடா. இப்ப வரைக்கும் உன்னையும் சௌமியா பத்தி நம்ம கம்பெனில யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா கண்டபடி பேசுவாங்க. இதுக்கு யார் இடம் கொடுக்கறது? மச்சான், நீ சௌமியா கூட பழகுறத நாங்க எதுக்கு வெறுக்கிறோம்? நம்ம நண்பனுக்கு ஃபிகர் விழுந்துச்சுங்கிற கோவமா? டேய், நீங்க இப்படி எல்லாம் நினைப்பீங்க? பின்ன நாங்க ஏன்டா அவ கூட பழகாத பார்க்காதுன்னு சொல்லுவோம்?
வேண்டாம் மச்சான் அந்த சவகாசம். இது உனக்கு ஆவாது. முன்னாடி கத்து கொடுத்த படத்தை யோசி. அவன் நல்லவ, எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு எங்க கிட்ட சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோட இந்த பேச்சு நாங்க பேச மாட்டோம். நீயா விரும்பினா நாங்க சொல்ற நல்லதுன்னு நினைச்சா அவளை இதோட விட்டுரு. அவ விஷயத்துல தலையிடாத. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னா எங்களை கழட்டி விட்டுரு. அவ்வளவுதான்.